Hello friends, நான் உங்கள் அபிமானி சுதா. Welcome back to my channel கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் கொண்டாட்டம். அதாவது என்ன சிக்கன் பிரியர்களுக்கு கட்டாயம் இந்த டிஷ் வந்து கட்டாயம் பிடிக்கும். இது வந்து என்னன்னா ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். நீங்க நார்மலா பிரியாணிக்கு வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஃபரண்டா இருக்கும். இதுக்கு என்னன்னா மசாலா சேர்த்து நம்ம ஒரு 20 minutes ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அகைன் வந்து நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சிக்கன் கொண்டாட்டம். அதாவது சிக்கன் பிரியர்களுக்கான கொண்டாட்டம் தான். இதுக்கு வந்து சிக்கன் 1/2 kg எடுத்துக்கலாம். 1/2 kg வந்து நீங்கள் போன்லெஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா எலும்போடு இருக்கிறது எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கலருக்காக. அடுத்தது நம்ம 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் இது சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இதுக்கு கெட்டி தயிர் விட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகிடும். அதனால நம்ம கெட்டி தயிர் விட்டுருக்குறோம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 20 minutes அப்படியே ஊற வச்சுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 20 minutes நல்லா ஊறட்டும். நம்ம இப்போ ஃப்ரை பேன் வச்சுக்கலாங்க. அடுத்தது நம்ம எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு கரண்டியாக தான் சின்னதாக நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் விட்டுருக்கோம். இதுக்கு வந்து என்னென்னா 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 3 முந்திரி போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு நிமிஷம் வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இதுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. கரம் மசாலா இல்லை அப்படின்னா நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பரட்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நல்லா சிக்கனை பரட்டி விடுங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். இப்போ கல்லுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வரமிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சிம்மில் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 minutes ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துட்டு, அதாவது சைட்லலாம் ஆயில் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் கொண்டாட்டம் ரெடி. சிக்கன் கொண்டாட்டம் ரெடி. சிக்கன் கொண்டாட்டம் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கட்டாயம் கிளிக் பண்ணுங்கள்.